பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் திங்களன்று துவங்குகிறது. உத்தரகாண்ட் வெள்ள பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கிளப்ப பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை துவங்குகிறது. ஆகஸ்ட் 30 வரை தொடர்ந்து நடக்கும் இந்த கூட்டத்தொடரில் அண்மையில் அவசர சட்டமாக பிரகடனம் செய்யப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதா, நிலம் கையகப்படுத்துதல் மசோதா, தகவல் அறியும் உரிமை சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட 64 மசோதாக்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. உணவு பாதுகாப்பு மசோதாவில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தி வந்த போதிலும் எவ்விதமான மாற்றமும் இன்றி மசோதாவை நிறைவேற்றுவதில் மத்திய பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திருத்தங்களை செய்ய தயாராக இருப்பதாக விவசாயத்துறை அமைச்சர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தில் சில விதிகள் தளர்த்தப்பட்டது, ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவது, உத்தரகாண்ட் வெள்ளம், எல்லையில் சீன அத்துமீறல் உள்ளிட்ட பிரச்சனைகளை கிளப்பி அரசை திணறடிக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. பீகார் சத்துணவுக்கு 23 குழந்தைகள் பலி, சீனா ஊடுருவல், தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் விவாதம் நடத்த கோரி நோட்டீஸ்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைய எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ள போதும் தெலுங்கானா தனி மாநிலத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா எம்பிக்கள் இரு சபைகளின் செயல்பாடுகளை முடக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது.